சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். மேஷ ராசியின் மாசி மாத பலன்களை பார்ப்போம். இந்த மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தான் என்ன நினைக்கிறோமோ அதை செய்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் கொள்பவர்கள். புரியுதுங்களா? இந்த கடந்த தை மாதத்திற்கு பிறகு பணியில் ஒரு நிரந்தரம். புரியுதுங்களா? சூரியன் ரொம்ப சந்தோஷமான இடத்துல இருக்கார். முதல்ல உங்களுக்கு லாபத்துக்கு வந்துட்டார். முதலில் அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா உங்களோட 5ஆம் இடத்து அதிபதி 11இல் லாபத்தில் இருக்கிறார். புரியுதுங்களா? அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் அல்லது வீடு வண்டி வாகனத்தில் வேண்டிய உதவி அல்லது பணம் தேவையான அளவுக்கு வெளியிலிருந்து வருவது, கடன் வாங்குவதுன்னு வச்சுக்கலாம், இல்லை நம்ம கேட்ட இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுமே உண்டு. அப்ப பணம் வரவு வரும்போது என்ன ஆகும்? வீட்டுக்குள்ள ஒரு சுப செலவுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த மேஷம் எப்பொழுதுமே பயந்துகிட்டே இருக்குது. இப்போ சமீப காலமா இந்த பயம் மனதுக்குள் தெளிவா தெரியுது. அந்த 10 பேரோட பேச்சை கேட்டு அதை செய்து வெற்றி அடைஞ்ச பிறகு மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி பொன் வெள்ளி தங்கம் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஓடாதீங்க. ரொம்ப விஷயம். ஏன்னா உங்களோட சுக்கிரன் 12ஆம் இடத்து அதிபதி. முதல்ல அதை மைண்ட் செட் பண்ணிக்கங்க. பேராசை உங்களுக்கு வேண்டாம். அன்றாட விஷயங்களுக்கு மட்டும்தான் கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, மேஷம் காலபுருஷ தத்துவத்தின் 1வது ராசி. அவருடைய ராசி அதிபதி எங்கெங்கெல்லாம் பயணப்படுகிறாரோ அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைப்பார். மேஷம் உச்சமாகின்ற இப்ப மகரத்துல உச்சத்துல தான் செவ்வாய் இருக்கிறாரு. அது உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிளஸ் தரும் அப்படின்னா, அந்த செவ்வாயின் பார்வை உங்கள் ராசி மேலே இருக்கு. இங்க குறிப்பா நீங்க அதை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? நீங்க சற்று தொய்வாக இருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் அப்படியே மலமலமலன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் நீங்க கேட்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? உங்களுக்கு வேணுங்கிறத கேட்கணும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன். சனீஸ்வர பகவான் உங்களோட வாக்குஸ்தானத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப குறிப்பா சொல்ல போனா வாக்குஸ்தானத்தையும் ருணரோக சத்துருஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வாக்கு கொடுக்கறதுல கவனமா வச்சுக்கணும். அதே மாதிரி கடன்கள் தீர்ப்பதிலும் அல்லது கடன்கள் வாங்குவதிலும் கவனம் செலுத்தணும். புரியுதுங்களா? இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா சொல்ல போனா அஸ்வினி பரணி இவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதை இந்த மாசத்துல. அதுவும் 10ஆம் தேதி 11ஆம் தேதி சந்திராஷ்டமம். இதுல ரொம்ப கவனமா இருங்க. புதிய முயற்சிகள் புதிய விஷயங்கள் கூட தவிர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நடத்திக்கிட்டீங்கன்னா இந்த நாள் உங்கள் வாழ்வில் சிறப்பான நாளாக இருக்கும். ஏன்னா மாதம் தொடங்கும் பொழுது 9வது இடத்தில் சந்திரன் தொடங்குகிறார். அது ஒரு பிளஸ். மற்ற ராசிக்கு இல்லாத ஒரு பிளஸ் உங்களுக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி குருவின் பார்வை. இப்போ குருவின் பார்வையும் ராசி அதிபதியும் ஒன்றாக இங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் ஒரு பிளஸ்ஸா நம்ம எடுத்துக்கணும். அப்ப இந்த இத்தனை பிளஸ் இருக்கு, செலவு வரும்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த மாதம் மேஷ ராசியை பொறுத்தவரையில் கிரக சஞ்சார நிலவரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு ரொம்ப அமோகமான மாதமாகவே இருக்கிறது. புரியுதுங்க? 2 விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கங்க. புரியுதுங்க? உடலில் ஏற்படும் சிறு தொந்தரவுகளுக்கு உடனடி மருத்துவரை அணுகுவது சிறப்பு. நாங்க ஏன் இதெல்லாம் வராதுன்னீங்க? ஏன்னா அவர் பகவான் எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ அதை தீர்த்து வைப்பார். அவர் அந்த இடத்துக்குண்டான விஷயத்தை தீர்த்து கொடுப்பார். புரியுதுங்களா? மேஷராசி இருக்கின்ற பெண்கள் முக்கியமா குறிப்பா என்னன்னா, இந்த தங்கத்தை கொண்டு போய் அடகு வச்சு அந்த பணத்தை வாங்கி தங்கம் வாங்குறது, இது போவாதீங்க. அது ஏமாற்றப்படக்கூடிய உலகம். சூது, தங்கத்துக்குள்ள ஒரு சூது இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஏன்னா குரு மிதுனத்தில் தான் இருக்காரு. மிதுனத்தோட கான்செப்டே இரட்டைத்தன்மை. போய் அங்க புதன் இருக்குது. ஏறுற மாதிரி ஏறும், இறங்கிரும். ஐயோ நான் வாங்கும்போது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் போயிடாது பெண்கள் குறிப்பா. புரியுதுங்களா? அதே மாதிரி மேஷராசி ஆண்களின் மனைவி அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்ல பெண்களின் கணவன் எடுத்துக்கலாம். அவர்களுக்கு சற்று நோய் நீங்குவதற்கான வாய்ப்பு உள்ளது. கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் இந்த மாதத்தில் உங்களை வெல்ல யாராலும் முடியாது. அனைத்து வகையான செல்வங்களும் உங்களை சேரும் என்பதில் ஐயமே கிடையாது. சிறப்பான ஒரு மாதம் உங்களுக்கு இந்த மாதம்.